வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ஆலு வெஜ் குருமா செய்ய போகிறோம். இது வந்து நம்மளுக்கு கீ ரைஸ்க்கு, ஜீரா ரைஸ், புலாவுக்கு, சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இதை இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி இலை, எல்லா பிரியாணி மசாலா இருக்கும்ல, பட்டை, லவங்கம், கிராம்பு, கால்பாசி, இந்த அன்னாச்சி முட்டை எல்லாத்தையும் போட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு 2 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா வதங்கி இந்த கண்ணாடி கன்சிஸ்டன்சி வரட்டுங்க. இது வந்து இந்த மசாலாவை அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன்னா, தனியா கொஞ்சங்க, இந்த மல்லின்னு சொல்லுவோம்ல அது, வரமல்லி, கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 4 பல்லு போல் பூண்டு, கசகசா, 2 முந்திரி, அடுத்து வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சங்க. இல்லை நைஸாக வரணும். ஒருவேளை உங்களுக்கு அரைப்படையிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வதங்கியிருக்க வெங்காயத்தோட இதையும் சேர்த்து நல்லா கிளறிடுவோங்க. நல்லா மசாலா வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுடுங்க. இது மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் வதங்கட்டுங்க இது எண்ணெயோட. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் வந்து பெரிய ஸ்பூனால் மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸு கொடுத்துட்டு கூடவே 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்தாச்சு. நல்லா வதங்கியிருக்குங்க. மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கேங்க, உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கை 4 துண்டாக போட்டிருக்கேன். முழுசாக அந்த உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு 4 துண்டாக போட்டிருக்கேன். பெருசு பெருசாகவே போடுங்க, நான் குழம்புல கொதிக்கும் போது கரைஞ்சிடும் வேக வச்சுருக்கதால. அதனால் பெருசு பெருசாகவே துண்டாகவே போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுவும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாங்க. நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் நல்லா திக்காக வைக்கிறதால நான் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் வந்து இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் இருந்ததில் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாவையும் நல்லா வேக வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு எல்லாமே பட்டாணி எல்லாமே வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கும் இதுவும் நல்லா உப்பு இதெல்லாமே இதில் உருளைக்கிழங்குல சேர்கிற வரைக்கும் வேக வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெஜிடபிள் ஆலு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பஹாரா ரைஸ், கீ ரைஸ், நான், ரோட்டி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.